புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இணைந்து நடித்துள்ள படங்கள் 28. வேறு எந்த நடிகையும் புரட்சி தலைவருடன் அவ்வளவு படங்களில் நடித்ததில்லை. இருவரும் இணைந்து நடித்த கடைசி படம் 1973 வெளியான பட்டிக்காட்டு பொன்னையா. ஜூலை 4ஆம் தேதி 1982 அஇஅதிமுகவில் சேர்ந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அப்போது புரட்சி தலைவியை கொள்கை பரப்பு செயலாளராக கடலூர் மாநாட்டில் நியமித்தார் புரட்சி தலைவர். சினிமாவில் மிகவும் புகழ்பெற்ற கதாநாயகி ஒரு அரசியல் கட்சியில் சேருவது என்பது அதுவரை தமிழ்நாட்டிலும் தென் இந்தியாவிலும் நடைபெறாத நிகழ்ச்சியாகும். அந்த வகையில் அரசியலில் சேர்ந்து சாதனை படைத்த முதல் பிரபல நடிகை ஜெயலலிதா அவர்கள்தான். அந்த பெருமை அஇஅதிமுகவுக்கு தான் சேரும். ஏப்ரல் 23, 1984 பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா அவர்களை ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கினார் புரட்சி தலைவர். ராஜ்யசபாவில் அஇஅதிமுக குழுவின் துணைத் தலைவராகவும் பதவியளித்தார். தமிழ்நாட்டில் மின்சார பற்றாக்குறை, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுப்பது ஆகியனவற்றை பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக பேசினார். அண்ணா அவர்களுக்கு வழங்கப்பட்ட இருக்கை எண் 185 தான் ஜெயலலிதா அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. அரசியலில் முழுமையாக ஜெயலலிதா அவர்கள் ஈடுபட ஆரம்பித்ததுமே புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களின் பாதுகாப்புக்கு பணிபுரியுமாறு சிலரை பணித்தார். அஇஅதிமுக கட்சி கரை போட்ட புடவை, கம்பீரமான நடையுடன் கட்சி கூட்டங்களுக்கு வருவார் ஜெயலலிதா அவர்கள். தமிழக அரசின் சத்துணவு திட்டத்தின் உயர்மட்ட குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் ஜெயலலிதா அவர்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் பங்கு பெற்று பேசிய முதல் கட்சி கூட்டம் சென்னை மயிலாப்பூரில் மாங்கொல்லை என்ற இடத்தில் நடந்தது. தொடர்ந்து அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்காக ஜெயலலிதா அவர்கள் பல மாவட்டங்களுக்கு சென்று பல கூட்டங்களில் பேசி கட்சியின் கொள்கைகளை விளக்கினார். எல்லா இடங்களிலும் அவர் பேச்சை கேட்க நிறைய கூட்டம் வரும், நல்ல வரவேற்பு இருக்கும். அப்போது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு அரசியலில் நல்ல எதிர்காலம் இருக்கு என்று கூறினார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள்.